ஓம் முருகா குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம அப்பன் முருகன் இது நாள் வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு நஷ்டத்துலேயும் நம்மளை பாதுகாப்பாக இந்த அளவுக்கு கூட்டி வந்திருக்கார். நான் உணர்ந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா இல்லாமல் அப்பன் முருகன் அவரோட கருணை, அவரோட பார்வை என் மேலே பட்டதுனால தான் அவர் என்னை கையை பிடிச்சி இந்த அளவுக்கு பாதுகாப்பாக என்னை கூட்டி வந்திருக்கார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் என்னை கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை பாதுகாப்பாக கூட்டி வந்திருக்கார். நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்கார். ஒவ்வொருத்துக்குமே இறைவன் யாருக்குமே எதுவுமே கொடுக்காம இல்லை. நம்ம அதை உணரணும். உணர்ந்தாலே நமக்கு என்ன தேவை அது இறைவன் கொடுத்துருக்கார். ஸோ நம்ம அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். இப்போ நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு மேலே நமக்கு லைஃப்பில் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கலையோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அவ்வளோ கஷ்டத்துலேயே நமக்கு துணையாக இருந்து இறைவன் கையை பிடிச்சி கூட்டி வந்திருக்கார் இல்லையா. இப்போ போய் இந்த சன்னதியில் நிற்கிறோம். இன்னைக்கு இந்த இறைவனை பார்க்குறோம்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்மளை அரவணைச்சு கூட்டி வந்திருக்காங்க. நம்ம அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் அப்பன் முருகனுக்கு என்னை காப்பாற்றி கூட்டுன்னு என் கையை பிடிச்சி என்னை வழி நடத்தியிருக்காரு. அதுக்காகவே நான் அப்பன் முருகனை நான் இப்போல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல. அப்பா முருகா உனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு நான் நன்றி சொல்லிட்டு தான் வரேன். இப்போல்லாம் நான் அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். அப்பன் முருகனுக்கு நன்றி சொல்லக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு போகிறேன். எனக்கு அது கூட இது கூட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். இப்போல்லாம் அப்பன் முருகனுக்கு நான் நன்றி சொல்லக்கு தான் நான் கோயிலுக்கு போகிறேன். அப்பன் முருகனை பார்த்துட்டு, முருகா இதெல்லாம் நீ கொடுத்த வாழ்க்கை, எல்லாம் உன் கருணை, உன் அருளாலும் ஆசீர்வாதம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் முருகன்கிட்ட நான் நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இறைவனை உணர்ந்து இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு வாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு பன்மடங்கு பெருகும். இது உண்மையாக நான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரோம்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட துணையும் ஆசீர்வாதம் தான். ஸோ அதனால் நீங்கள் நன்றி மட்டும் சொல்லிட்டு வாங்க இறைவன்கிட்ட போய். நான் இப்போ அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். நான் இறைவன்கிட்ட நன்றி மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையிலே இங்கே நம்ம இறைவன் மனிதனுக்கு என்ன தேவையோ இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருக்கார். நமக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்காம இல்லை, எல்லா வளங்களையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை உணர்ந்து நம்ம இறைவனுக்கு அனைவரும் நன்றி சொல்லுவோம். நான் அப்பன் முருகனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அப்பன் முருகன் கொடுத்த வாழ்க்கை. அவனருளாலே அவன்தால் வணங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே. நல்ல சிந்தனைகளுடன் முருகனின் அடிமை மீனா. குலதெய்வம்